ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? குட் ஈவினிங். நான் நல்லாயிருக்கேன். ஸ்கூல் முடிஞ்சு கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லலான்ட்டு. அதாவது நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் அடுத்தவனை வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுவோம் அடுத்தவங்கள அப்படின்னு சொல்கிறது மாதிரி. ஒருத்தன் வந்து விறகு வெட்டிட்டு விற்றுட்டு டயர்டாக மரத்தடியில் படுத்து தூங்குறாப்புல. அந்த வழியில் வந்து ஒரு திருடன் வந்திருக்கான். அவன் என்ன நினைக்கிறான், நைட்டு ஃபுல்லாக அவன் திருடிட்டு பகலில் தூங்குறான் பாருங்க அப்படின்னு நினைக்கிறான். ஒரு குடிகாரன் அந்த பக்கம் வர்றாப்புல. அந்த ஆள் என்ன நினைக்கிறான், நல்லா குடிச்சுவிட்டு நல்லா தூங்கிட்டு கிடக்குறான் பாருங்க அப்படி அவர் சொல்கிறாரு. ஒரு தண்டச்சோறு மாதிரி ஒருத்தர் வர்றாரு. இவனு தண்டச்சோறு வேலைக்கே போக மாட்றான், படுத்து தூங்குறான் பாருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க இருக்கிற ஃபீல்டை வச்சு அடுத்தவங்க அவங்க என்னவா இருக்காங்களோ அதை வச்சு அடுத்தவங்கள வச்சு பேசுகிறாங்க. ஓகே. ஸோ என்ன நம்ம இதுலேருந்து சொல்லிக்கிறோம், நம்ம என்ன வேணாலும் இருந்துட்டு போகிறோம். அடுத்தவங்கள போய் தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம். அவங்களுக்கு என்னென்ன சுச்சுவேஷனும் இல்லை, ஒரு ஒருத்தவங்க சண்டை போட்டால் கூட திட்டினா கூட அது அந்த நேரத்தோட சுச்சுவேஷனில் அந்த எனிமிட்டி லாஸ்ட் வரைக்கும் இருக்காது, இருக்கவும் இல்லை, அந்த எனிமிட்டி கிடையாது இல்லை. அப்படி அந்த நேரத்தில் ஏதோ கொஞ்சம் அவ்வளோதான், அப்புறம் சரியாக போயிடும். ஸோ நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம், ஒருத்தவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ரிலைஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த எனிமிட்டி என்ன வேண்டாம், கடைசி வரைக்கும் வளர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இதை தான் சொல்லுவேன். டேய் அந்த நேரத்தில் அப்படி தான்டா, அப்புறம் சரியாயிரும் அப்படி சொல்லுவேன். ஸோ நானும் அப்படி இருக்கிறதில்ல, வாலண்டியராகவே போய் சமரசம் ஆகிடுவேன். ஏன்னா டைம் இப்போ எத்தனைன்னு நமக்கு தெரியும், ஆனால் நமக்குள்ள டைம் எவ்வளோதுன்னு தெரியாது இல்லையா? செம டைலாக் பாருங்கள், ரீசெண்டாக படித்தேன். இப்போ வாட் இஸ் த டைம் நவ் அப்படி தெரியும், 5:30 நவ். ஆனால் நமக்கு எவ்வளோ நேரம் இங்கே இருக்குதுன்னு தெரியாதே. அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ எனிமிட்டி, இவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் தி எனிமிட்டி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அவங்க என்னவா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம அதுவாக ஃபஸ்ட்டு மாறிடுவோமே. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி இருந்துட்டாங்க பிரச்சனைகளே வராதில்லை. கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம், அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, டாட்டா பாய்.